ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வு 2025 தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து செய்முறை தேர்வு. அதுக்கான தேர்வு கால அட்டவணையை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டாங்க. செய்முறை தேர்வுகள் குறித்து ஒரு மகிழ்ச்சியான அப்டேட் தான். ஸோ ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதில் யாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஆக மாட்டீங்க. எல்லாருமே ஃபுல் மார்க் தான் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் நடக்கும். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே படிச்சுட்டு போன ஒரு சில இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான ஒரு சர்க்குலரு, டைம் டேபிள், கொஸ்டின் பேப்பரு 12க்கு பயாலஜி, பாட்னி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் ப்ராக்டிக்கல் பற்றி A to Z இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். 12th ஸ்டாண்டர்டுக்கு மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் டேட் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் பப்ளிக் எக்ஸாம் ஷெடியூல் கொடுக்கும்போதே ப்ராக்டிக்கல் ஷெடியூல் கொடுத்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எப்போ தொடங்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வர பிப்ரவரி 7ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளே ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் 12க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க் எவல்யூஷனு, மார்க் அப்லோடட் இதெல்லாம் இல்லாட்டா தனியாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் காட்டுறேன். ஸோ இதான் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக நம்மளுடைய தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை 38 மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. இதில் +1 +2 காமனாக சேர்த்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. மேல்நிலை 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுத உள்ள பள்ளி மாணவர்களுக்கு செய்முறை தேர்வு நடத்தப்பட வேண்டிய நாட்கள் மற்றும் அறிவுரைகள் குறித்து இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது, ஸோ இதான் மெயின் பாயிண்ட்டு. மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 பொதுத் தேர்வு மார்ச் 2025 செய்முறை தேர்வு நடத்துதல் தொடர்பான கால அட்டவணை. பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பள்ளி மாணவர்களுக்கு செய்முறை தேர்வு மதிப்பெண்களை பதிவு செய்வதற்கான எம்டி ஷீட்டை பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வர பிப்ரவரி 1ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை இன்னையிலேருந்து பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. செய்முறை தேர்வு நடக்கிறது பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 7ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளே நடத்தி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உரிய ஆவணங்களுடன் செய்முறை தேர்வுக்கான மதிப்பெண் பட்டியலை சம்பந்தப்பட்ட மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும். இப்போ அப்லோட் பண்ண அந்த காப்பியை பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதிக்குள்ளே பிப்ரவரி 17ஆம் தேதிக்குள்ளே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் இணையதளம் வாயிலாக செய்முறை தேர்வு மதிப்பெண்களை பதிவேற்றுதல். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே மாவட்ட அரசு தேர்வு உதவி இயக்குநர்களுக்கு வெப்சைட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அதுக்கான மார்க்ஸ் ஸ்கூல் வைஸாக, டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அந்த மார்க்கை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 13ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை 38 மாவட்ட முதன்மை கல்வி உள்ள டிஸ்ட்ரிக்ட் சிஓக்கு ஆர்டர் ப்ரொசீடிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எல்லாமே நடக்கும். அடுத்து மாடல் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு சொல்லி 1 by 1 பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான கொஷின் பேப்பர் இப்படி தான் இருக்கும். இப்போ ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் 2024 ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா ஜுவாலஜிக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 15 மார்க் பார்த்தீங்கன்னா எக்ஸாமு. இந்த மாடல் கொஷின் பேப்பர் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. ஸோ நமக்கு பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் ஃபார்மெண்டேஷன் ப்ராசஸு, pH ஆஃப் வாட்டர் சாம்பிள், வைல்ட் லைஃப் சான்ச்சுரி இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ப்ரெசன்டேஷன் அதே மாதிரி ப்ளஸ் பாட்னிக்கான கொஸ்டின் ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் 2024 கவர்மெண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி 2024. ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. தியரி படித்தது கூட நீங்கள் ப்ராக்டிக்கலில் பார்த்தீங்கன்னா எழுதி வைக்கலாம். இப்போ ஓவியூவில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்தரு, ஸ்பெர்மு, ஓவம் அது எல்லாத்துக்குமே. ஸோ பாட்னி 15 மார்க் டெஸ்ட்டு. ஸோ என்னென்ன கொஷின் பேப்பர் அலாட்மெண்ட், மார்க் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க் 15 மார்க்கு, ரெக்கார்டுக்கு 3 மார்க்கு, ஸ்கில்லுக்கு 2 மார்க்கு, மேக்ஸிமம் மார்க் 20 மார்க் கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? 15 மார்க் எக்ஸாமு ப்ளஸ் ரெக்கார்டுக்கு 3 மார்க்கு, கேள்வி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மாடல் கொஸ்டின் பேப்பரில் டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆன்சர், ஈக்காலஜிக்கல் அடாப்டேஷன் ஆஃப் பிளான்ஸ், எபிபைட்டிக்கு டைப்ஸ் ஆஃப் ஈக்காலஜிக்கல் பிரமிட்ஸ் எனர்ஜி, ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இன் 10% லா, டிசெக்ஷன் டிஸ்பிளைட் ஃபார் பொலினியா கலட்ரோபஸ், எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளான்ஸ் ஆர் யூசஸ் ரப்பர் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு கொஷின் பேப்பர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ தான். 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் செய்முறை தேர்வு 2025க்கான ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ஷீட்டில் ஏபிசி இதிலலாம் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லி எழுதிட்டு நீங்கள் டிக் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் 1 by 1 நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். ஸோ இதில் பார்த்தா ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி தமிழ் மீடியம் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் 2025 பிப்ரவரி 2025 நீங்கள்
ப்ரெசன்டேஷன் பண்ணோம். மறக்காது இந்த வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வைங்க. ஜுவாலஜி பாட்னி ரெண்டுக்கான ஆன்சர் ஷீட்டுமே இதில் இருக்குது. எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணி மார்க் வந்து வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள். மறக்காது இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆற்றல் பிரமிட் கேட்டிருக்காங்க. இனம் கண்டறிதல், கொடுக்கப்பட்ட விளக்கப்படம் சி. ஆற்றல் பிரமிடு காரணங்கள், ஆற்றல் பிரமிடு ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த ஊட்ட மட்டங்களில் குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 10 விழுக்காடு விதி, இனம் கண்டறிதல், தீர்வு, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட் கொடுத்து நீங்கள் அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் 12th பொறுத்த வரைக்கும் எப்படி கொஷின் பேப்பர் இருக்கும், எப்படி வேல்யூஷன் பண்ணுவாங்கன்னு ஃபுல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான் இது. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. உங்களுக்கான அப்டேட் தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். விடை வந்து எழுதணும், விடைக்கு மார்க் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன், ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் 12th பாட்னி தமிழ் மீடியம் பிப்ரவரி 2025க்கு ப்ரெசன்டேஷன் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ மறக்காத ஷேர் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு பொருளாதார முக்கியத்துவம் தாவரம், ரப்பர், இனம் கண்டறிதல். பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த தாவரம் அல்லது தாவர பொருள் ரப்பர் இனம் கண்டறியப்பட்டது. தாவரங்கள் பெயர் ஹீவியா பிரேசிலென்சிஸ். பயன்படும் பகுதி மரப்பால். பயன்கள் அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. இது பாட்னிக்கான ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட். ப்ராக்டிக்கல் 12th ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிக்கல் பாட்னி ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி 2025க்கான ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜுவாலஜி கொடுத்துருக்காங்க. ஜுவாலஜியும் சேம் அதே தான். நொதித்தல் சோதனை, பிஹெச் அளவை, நீர் மாதிரியினை கண்டறிதல், இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதணும். ஒவ்வொன்றுக்கும் கீ பாயிண்ட் பேஸ் பண்ணி மார்க் கொடுப்பாங்க. நொதித்தல் சோதனை, நோக்கம், செய்முறை. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள நீர் மாதிரிகளில் உள்ள நிறம் மற்றும் பிஹெச்சை கண்டுபிடித்தல், நோக்கம், செய்முறை, அட்டவணை, இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி முடிவு பிஹெச் 7 உள்ளதால் நுகர்வுக்கு ஏற்றதாகும். இந்திய வரைபடத்தில் தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு புகலிடங்களை குறித்தல். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேப்பில் வந்து மார்க் பண்ணணும். இந்த பிளேசஸ்லாம் நீங்கள் வந்து இதில் மார்க் பண்ணி அப்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மனித அண்டசெல் இனம் காணுதல். கொடுக்கப்பட்டுள்ள கண்ணாடி நிலவரத்தில் மனிதனின் அண்டசெல் இனம் கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்புகள்: மனிதனின் அண்டசெல்லானது ஒரு நுண்ணிய ஓடற்ற கருவுணற்ற இன செல் ஆகும். இந்த மாதிரி கீ பாயிண்ட் எழுதணும். டயக்ராம் போடணும். டயக்ராமுக்கு மார்க் இருக்குது, சரிங்களா? ஸோ அதுக்கு கீழே எண்டமிபா ஹிஸ்டோலைட்டிகா இனம் கண்டறிதல் குறிப்புகள் கேட்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து உதவி பெறும் வாழ்க்கை, சுறாவின் மீது ஒட்டுறுப்பு மீன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செயலாக்க ஒத்த உறுப்புகள். ஸோ இப்படி தான் வந்து ஆன்சர் ஸ்கிரிப்ட் இருக்கும். மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகிட்டு இருக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு மாடல் தான். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஒரு ப்ரெசன்டேஷன். இதுலேயும் 15க்கு 15 ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க பாருங்கள். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் எல்லாமே இருக்கும். ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி 2025. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார்முலேஷன் பை ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு சில ஐடியா வந்து கிடைக்கும் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாடல் இருக்குது. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். 12th ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான், கஷ்டம் எதுவும் கிடையாது. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ப்ராக்டிக்கல் எழுதுவீங்க. பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு 4 எழுதுவீங்க. பாட்னி தனியாக எழுதுவீங்க, ஜுவாலஜி தனியாக எழுதுவீங்க, கெமிஸ்ட்ரி தனியாக எழுதுவீங்க, ஃபிசிக்ஸ் தனியாக எழுதுவீங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர்ட்ஸ் குரூப் 1 எழுதுவாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து அவங்களும் 3 ப்ராக்டிக்கல் தான் பண்ணுவாங்க. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஸோ எல்லாமே இதில் டீட்டெயிலாக உங்களுக்கு இருக்குது ஒரு மாடலுக்கு. ஸோ கண்டிப்பாக இதை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடியதை வைல்ட் லைஃப் சாங்சுரி மேப்பில் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ மேப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டயக்ராம் வந்து ஹியூமன் ஓவம் கொடுத்துருக்காங்க. த ஐடென்டிஃபிகேஷன் த கிவன் ஸ்லைட் ஐடென்டிஃபை ஆஸ் ஹியூமன் ஓவம். கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்காங்க பாருங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்டமிபா ஹிஸ்டோலைட்டிகா ஐடென்டிஃபிகேஷன் த கிவன் ஸ்லைட் இஸ் ஐடென்டிஃபை ஆஸ் எண்டமிபா ஹிஸ்டோலைட்டிகா. கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் எல்லாமே பண்ணணும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அடுத்து நிறைய ப்ரெசன்டேஷன் ப்ராக்டிக்கலுக்கு வந்து 12th வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பயாலஜிக்கான ஒரு கொஷின் பேப்பர் இருக்குது. ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் 2024 கவர்மெண்ட் ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி 2024 பயோ பாட்னி. டோட்டல் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 7.5 மார்க். பயோ பாட்னி 7.5, பயோசாலஜி 7.5. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்எஸ் ஆஃப் ஆஞ்சியோஸ்போமோவில் ஈக்குவலை குளோனிங் வெக்டர். இதில் டூ யூ வெரிஃபை த மென்டல்ஸ் மோனோஹைப்ரிட் கிராஸ் ஸ்டடி ஆஃப் பாலன் கைட்ஸ் ஆன் ஸ்லைடு எக்கனாமிக்லி இம்பார்ட்டன்ஸ் அவள் கொடுத்துருக்காங்க. அடுத்து பயோசுவாலஜி இருக்குது. பயோசுவாலஜி பொறுத்த வரைக்கும் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ், மென்டலி அண்ட் ட்ரேட்ஸ், ஹியூமன் ஸ்பெர்ம், அனலோக்கஸ் ஆர்கன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸ் ஜுவாலஜியோட ஒரு ப்ரெசன்டேஷன் வீடியோ தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ், எய்மு, ப்ரொசீஜர் 3 மார்க் இருக்குது. ஸோ அதே மாதிரி கீழே சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிஹெச் ஆஃப் வாட்டர் சாம்பிள் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வேல்யூஷன் எல்லாமே இருக்கும். மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஓவம் ஐடென்டிஃபிகேஷன். த கிவன் ஸ்லைட் இஸ் ஐடென்டிஃபை ஆஸ் ஹியூமன் ஓவம். கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க நீட்டாக ஹியூமன் ஓவம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணணும். கொரோனா ரேடியேட்டா, ஜோனா பெலிகுலேட்டா. வந்து பார்த்தீங்கன்னா எண்டமிபா ஹிஸ்டோலைட்டிக்கா டயக்ராம் ட்ரா பண்ணி நீட்டாக வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. மார்க் கிவன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கமென்சாலிசம் ஐடென்டிஃபிகேஷன் கமெண்ட்டு. ஸோ அதுக்கு கீழே பாருங்கள் அனலோக்கஸ் ஆர்கன் ட்ரா பண்ணியிருக்காங்க. கமெண்டே எல்லாமே எழுதியிருக்காங்க. டர்னர் சிண்ட்ரோம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாமே நடக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாட்னிக்கும் ரைட் பண்ணியிருக்காங்க. டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆன்சர் ஐடென்டிஃபிகேஷன் எழுதணும். ரீசன் ஃபார் ஐடென்டிஃபிகேஷனு இதெல்லாம் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த மாதிரி மெச்சூர் ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டயக்ராம் ட்ரா பண்ணணும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய ப்ரெசன்டேஷன் வீடியோ 1 by 1 அப்டேட் பண்ணுவேன். ரிசல்ட் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பொலினி ஆஃப் கேலோட்ரோபஸ், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரப்பர். இதில் பார்த்தீங்கன்னா ஈவியா பிரேசிடென்சிஸ், லேட்டெக்ஸு யூசஸ். அதே மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். 15 மார்க் ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க. கொஷின் பேப்பர் வந்து இதுதான் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய ப்ரெசன்டேஷன் வீடியோ 1 by 1 அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இது எல்லாமே ஒரு மாடல் தான். இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. அவுட்புட் ட்ரா பண்ணியிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷனும் வந்து நீட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. எய்மு, ப்ரொசீஜர் இந்த மாதிரி தான் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறோம் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு. அந்த வீடியோலாம் அப்டேட் ஆகும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.